இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூலினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சமையலாமே பண்ணி கொடுத்தா அவங்க பொண்ணு அங்கே லீன்னு பார்த்தா ரொம்ப திமிர ஆட்டிடியூட் காமிச்சிட்டு கண்டுக்காமல் போகிறா. அவங்க ஹஸ்பண்ட்டை ஏங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. கதவை நாக் பண்ணதும் அவங்க தான் எதுவும் வந்துட்டாங்களோ அக்கௌண்ட் சைட்டு சந்தோஷமாயிட்டு வேமா அங்கே கதவை போய் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாரு. யார் நீங்கன்னு சொல்லி கேட்டதும் நான் உங்களோட லாயர் தான், அவர் ஃபைனலாக சாகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உங்களோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்ற சொன்னதும் எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுமே 1 பில்லியன் சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே ஹாப்பியானதும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு சொன்னதும் இவங்க சந்தோஷமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே ஓடிட்டுருக்காங்க ஐடி எடுக்கிறதுக்காக. பட் அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் கீழே விழுந்ததுமே அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப அங்கே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா வெட்டிங் சர்டிஃபிகேட் கிடக்குது அப்படின்ற சொல்லிட்டு நானும் அந்த இப்போ வரைக்கும் வாங்கலையே வெட்டிங் சர்டிஃபிகேட் எதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஷாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேர் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. 20 வருஷமாக உன் கூட சேர்ந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் நீ இப்படிலாம் வந்து என்னை ஏமாற்றிட்டு நீ வேறு ஒரு பொண்ணை போய் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கியா, அப்போ உனக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம போய் வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா அப்படின்ற சொல்லி கேட்டால் அவர் ரொம்ப கோவமாயிட்டு அசிங்கப்படுத்திட்டே இருந்தாலும் போயிருக்காரு. அவங்க பொண்ணை பார்த்தா வெட்டிங் சர்டிஃபிகேட் இப்போ இல்லைன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக ட்ரபிளை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசியிருக்கா. அவங்க பொண்ணை பார்த்து அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியும், உங்கள் அப்பா வந்துட்டு வேற ஒருத்தையை வந்து மேரேஜ் பண்ணி என்னை சீட் பண்ணியிருக்கான், நீ வந்துட்டு மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவங்க திருட்டு முழிச்சிட்ருக்கா. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் தானே, கப்பலாக தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லும் போதே அவங்க ஹார்ட்லாமே பெயின் ஆகி மயக்கமாயிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அப்போ அங்கே வந்து நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மேடம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பாய் பேபி அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ட்ரை பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கே இப்படி ஐவிஎஃப் மூலமாக நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியலை, ஏன்னா உங்களுக்கு ஏஜ் வேறு கூடிருச்சுல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் சரி ஓகே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே ஃபைனலாக அங்கே வந்து குட் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ பேபி ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஆனால் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஓல்டாயிடுச்சு இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும், எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க இதை பற்றி என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டதும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை அதை நீங்கள் தெரியப்படுத்த வேணான்னு சொல்லியதுமே இவங்க ரொம்ப அப்படியே எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் மட்டும்தான் பிறந்திருக்கு, பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஆள் எப்பயும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார் போல். அதனால தான் இவங்க வேறு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பார்த்தா அங்கே வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்போ இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமிரா பேசும்போது அந்த ஆளை பார்த்தா ஷூலின் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சாப்பிட்டு நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சிட்டங்க கேட்கும்போது நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேசணும், நீ வெளியே போன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போதே அங்கே வெளியே கூப்பிட்டதுமே நாளைக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி நான் உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்கே போய் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம், நீ வந்துருன்னு சொன்னதுமே இவங்க அதை கேட்டுட்டு முட்டாள் மாதிரி அங்கே சந்தோஷமாயிட்டு நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவர் வந்து என் மேலே இன்னும் லவ் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் அங்கே காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு இருந்துச்சு, எப்போ எதுக்கு எடுத்தாலும் சமையல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பொருள் தான் வாங்கிக்கிட்டு இருப்ப, நீ இப்போ உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற சொன்னதும் அவங்களுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொன்னால் அந்தால பார்த்தா அந்த ஷேங்கன்ற பொண்ணு லேடியோட சேர்ந்து அங்கே போனதுமே என்ன உன் ஹஸ்பண்ட் அங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டதோ இவங்க விழுதடிச்சு வேகமாக போய் பார்க்குறாங்க. சரி உன் ஹஸ்பண்டுக்கு நீ இப்போ கால் பண்ணுன்னு சொன்னதும் கால் பண்ணால் அவங்க பொண்ணு தான் அங்கே ஃபோன் அட்டன் பண்ணுறா. என்னாச்சு எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் உங்கள் அப்பாவோட ஃபோன் எதுக்கு நீ வச்சிருக்கேன்னு சொன்னதும் ஒரு பேஷண்ட்டை செக் பண்ண போயிருக்காங்க, அதனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு சும்மா எதுக்கெடுத்தாலும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறா. ஐ திங்க் நான் வந்து மிஸ்டேக்காக புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, உன் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ மரியாதை இல்லாமல் அம்மான்னு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன வந்துட்டு இதெல்லாம் வந்து பொறுத்துட்ருக்கான்னு சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு அவங்க விடுப்பா இருக்கட்டும், எனக்கு வந்து பார்ட்டிக்கு வந்துட்டு 9 மணிக்கெலாம் கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணுன்னு சொன்னதும் என்னது 9 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்களா, 6 மணிக்கெலாம் போய் பார்ட்டி அட்டன் பண்ணு, உனக்கு தானே பார்ட்டின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ள ட்ரெஸ் வாங்க போனதுமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், டீனோட பொண்டாட்டி பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்களுமே சந்தோஷமாயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்போ அந்த சேல்ஸ் கேள் வந்து மேடம் ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் வந்து மேடம் அந்த ஹாஸ்பிட்டல் டீன் யாங் தான் சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஒருவேளை உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ ரொமான்டிக்காப்பா உனக்காக தான் வாங்கியிருக்காரா சர்ப்ரைஸான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது.
ஸோ இவங்களுமே அந்த பார்ட்டிக்கு அங்கே வேகமாக 6 மணிக்கெலாம் போனதுமே இருக்காங்க. பட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ப்ரெக்னென்ட் ஆகதேன்னு சொல்லிட்டு இந்த 1 பில்லியன் செக்கையே வட்ட கொடுக்க போகிறேன், யாங் ரொம்ப ஹாப்பியாக வரும்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ட்ரிங்க்கெல்லாம் கொண்டு வந்து சேவ் பண்ணால் பக்கத்தில் வந்துட்டு இப்படி மிஸ்டர் யாங்கோட ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்புள்ஸ் மேடம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க யாங்கான்னு சொன்னதும், ஆமாம் மேடம் அந்த ஹாஸ்பிட்டலோட டீம் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த வெட்டிங் சர்டிஃபிகேட்லேயே அந்த பேர் தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ நீ அவ கூட சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அந்த ஆளுக்கு கால் பண்ணிட்டு இருந்தா. இவங்க அவங்க பையனோட சேர்ந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுமே கூட்டுக்கலமணியாக தான் இருக்கா. உங்கள் கூட சேர்ந்து எனக்கு 23வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாகும் போது கால் பண்ணதுமே உடனே இந்த ஆள் மறைச்சிட்டு என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொன்னதும், நான் முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கேன், நீ வை ஃபோனுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா அங்கே பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு அங்கே வயிறெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அப்படியே அங்கே எந்திரிச்சு வெளியே போனால் அங்கே எமோஷன் ஆனதுமே இந்த பெயின் ஆகுது. அப்போ அங்கே அந்த ஷாங்காய் பாய்த்தா வந்து கேட்கலாமே கொண்டு வந்துச்சுக்கான். இவங்க திரும்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பொண்ணுக்கு அங்கே கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்க நீ அப்படின்ற சொன்னதுமே, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோனை வைங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க டீமே இருக்கா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து இங்கே குதிச்சுட்டு இருக்கா. அந்த ஆள் வந்து கன்னத்தில் கிஸ் கொடுக்க போனால் இவங்க கதை ஓப்பன் பண்ணி வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ யாங் நீ வந்து தில்லாலங்கடி வேலையாடா பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அவங்க பொண்ணை பார்த்து எவ்வளோன ஒரு பொண்ணு நீ வந்து பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ண வந்துட்டு நீ மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஆள் நீ வா ஃபஸ்ட்டு நீ வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் எல்லாம் தான் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே பண்ணு அப்படின்ற சொல்லும்போது யாருக்கோமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க எத்தனை டைம் கூப்பிட்டுருப்பேன், பட் ஆனால் உனக்கு அதுக்கு டைம் இல்லை, நீ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கியா, எல்லா வருஷமே நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கூட வந்தது கிடையாது, இல்லை ரொம்ப லேட்டாக வருவ, என்ன ரீசன் பார்த்தா ஆல்ரெடி இந்த மிஸ்ட்ரஸோட சேர்ந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீ வந்திருக்கன்னு சொன்னதும் கோமாயிட்டு இருந்தாலும் கற்றுனதுமே நான் உன் பிள்ளைக்கு வந்துட்டு பர்த் கொடுத்து உனக்காக நான் எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்து இவ்வளோ நாள் நான் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு கேக் அப்படியே எடுத்து அந்த ஆள் மேலே தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க உடனே அந்த ஷாங் ஓடி வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க, நீ அவரை இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவமானதுமே ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே தெரிஞ்சுக்குது. இந்த ட்ரெஸ்ஸப்பா பொண்டாட்டின்னு சொல்லி இவன் அவளுக்காக வாங்கி கொடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவங்க ரொம்பவே கேவலமான ஒரு ஜென்மம் நீன்னு சொல்லிட்டு அடிக்க போனதும் உடனே வேகமாக ஓடி வந்து அங்கே அவங்க பொண்ணு வந்துட்டு ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டதும் அந்த ஷாங்காய் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு என்ன நீ வாயை கொண்டபடி பேசிகிட்டு இருக்க, எங்கள் அம்மா ஒன்றும் ஹோம் பிரேக்கர் கிடையாது, நீ தான் எங்கள் அம்மாவும் அப்பாவுமே லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற செட்டு பேசினதும் ஓ லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அப்போ வந்து உனக்கு ரூல்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா, நீ அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், நாளைக்கே நான் போய் நீ இப்படி மரியாதை இல்லாமல் பேசணுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியும்ல, நீ இந்தாலும் வச்சு தானே உள்ளே வந்திருக்க அப்படின்ற சைட்டு அவங்க பேசினதும் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கா வாயை மூடு அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது அப்போ அங்கே அவன் உன்னை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு சிரிப்பா வருது, நீ வந்துட்டு யார் தெரியுமா, நீ தான் ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்ற சொல்லிட்டு திமிரா பேசினதும் வாயை மூடுன்னு அந்த ஆள் சொன்னதுமே அப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி நான் சும்மா விடுவேன், இந்த லேடி வந்துட்டு வீட்டில் ஒரு நானி மட்டும்தான் அப்படின்ற செட்டு பேசினதும் நீ இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொன்னதுமே நீ அவனுக்கு எதிராக எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது, நீ வாய் மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த லேடி ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறாங்க, இது எல்லாம் என்னோட ஃபால்ட் தான் சிஸ்டர், ப்ளீஸ் என்னை அடிங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆள் வந்து வேகமாக பிடிச்சி இங்கே நம்ம ஸ்டூலியனை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, நீ வா கிளம்பு அப்படின்ற சைட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போனதும் அங்கே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. ஒரு ஃபேமிலி வந்துட்டு நல்லபடியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதான்னு சொல்லிட்டு பேசினதும் ஓ நீ வந்துட்டு ஒரு பெத்த தாய் வந்து எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலமே இல்லாமல் அவங்க பின்னாடி போயிட்டுருக்கியா அப்படின்ற சைட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே ஓ பர்த்டே வந்துட்டு நீ மிஸ்ட்ரஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப ரெடி ஆகிட்டியா, நீ வந்து இப்போ இந்த லெவலுக்கு இருக்கேன்னு அதுக்கு யார் காரணம், நான் வந்து என் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண வாஸ்தான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அவள் சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணியிருக்க, எங்கள் அப்பா வந்துட்டு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் என்டையர் லைஃபையுமே நம்மளுக்காக வந்து தியாகம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா, உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணத்தை சேர்ந்து அறையை வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆமாம் எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் வந்துட்டு உனக்கு இப்பயுமே வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறேன், மரியாதையோடு இருந்துக்கோ, 20 வருஷமாக நான் உனக்கு வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டிருக்கேன்னு சொன்னதும் என்னது சோறு போட்டிருக்கியா, நீ நானும் ஒரே இடத்துல தான்
தான் ஜாயின் பண்ணோம். பட் எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சி நான் பெரிய லெவலுக்கு வந்து ஆளானேன். ஆனால் வெக்கம் இல்லாமல் என்கிட்ட பிச்சை எடுத்து கெஞ்சினது யாரு, நீ தானே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அந்த ஆள், நான் அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன்னு சொன்னதும், உழைச்சிருக்கியா, நீ எதுவுமே பண்ணதில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் இல்லைனா நீ தெருவில் பிச்சை எடுத்திருப்ப அப்படின்றத சொன்னதும், அம்மா நீ இப்போ வயசாகி போச்சு, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு, நீ ஆன்ட்டிகிட்ட பண்ணதுக்கு சாரி கேளு, அப்படின்னா தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னதுமே, இவ்வளோ மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் சாரி கேட்கணுமா, அது கனவுல கூட நடக்காதுன்னு சொன்னதும், அப்படியா அப்பனா நீ வந்துட்டு தெருவில் போய் பிச்சை எடுத்தாதான் உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஏன்னா உன் நிலைமை என்னன்னு தெரிய போகுதுன்னு சொன்னதும், பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு பேசிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அந்த சாங்காய் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க பொண்ணு, அம்மா நீ ஒரு யூஸ்லெஸ், நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் எப்பயும் விரும்பலை, எனக்கு வந்துட்டு என்னோட ஆன்ட்டி அப்பா கூட சேர்ந்து இருக்க தான் வந்து பிடிக்குதுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்க, என்கிட்ட இப்போ 1 பில்லியன் இருக்குது, கண்டிப்பாக அதை நான் உனக்கு கொடுக்கவே போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், அந்த ஷாங்காய் பார்த்தா 1 பில்லியன் இருக்காம்ல, இவங்க வந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ வராது, பாவம் எதாச்சும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்ற சேர்த்து திமிரா பேசிட்டு இருக்காங்க. உடனே நீ என் புருஷன்ட்ட திரும்பலாம் வந்துடாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தியா இவ வந்துட்டு 1 பில்லியன் வச்சிருக்காளாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு மட்டம் தட்டினதுமே, நான் உனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க பாட்டில் தூக்கி போட்டு அங்கே உடச்சி எரிஞ்சிடுறாங்க. இது எப்படி இப்போ உடஞ்சிச்சோ அதே மாதிரி தான் குடும்பமே, எதுவுமே வந்துட்டு ஒன்று சேர போகிறது கிடையாது, நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருந்துமே அவங்களுக்கு அப்படியே வந்து பிளட்டாக வந்து அப்படியே அவங்க மயக்கமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சா அந்த ஆள் அங்கே வந்துட்டு, நீ எப்படி வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாமல் இருப்ப, இப்போ குழந்தை வந்துட்டு அவாஷன் ஆகி போயிடுச்சு, வயிற்றுல இருந்தது பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், அதை கேட்டுட்டு என்னது பாய் பேபியா, நீ தானே வந்துட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த மிஸ்ட்ரஸை காப்பாற்ற ட்ரை பண்ணி என்னை வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமானதும் திமிரா பேசினதுமே, அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. வந்து பயங்கரமாக பேக்கை போட்டு அடிச்சுட்டு, ஏன்டா வெக்கங்கட்டவனே வெக்கமா இல்லை உனக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 20 வருஷமாக அவளை சீட் பண்ணி ஏமாத்திட்டு சுற்றிட்டு மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு நீ வெக்கங்கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே, ஐயோ என்ன இது கேவலமான ஜென்மம், இவெல்லாம் ஒரு டீனா, பாவம் அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற ட்ரை பண்ணேன், ஆனால் இருந்தாலும் எவ்வளோ கேவலமானவன் இவன் வந்து இப்படிப்பட்டவனா, இவனுக்கு கீழே நம்ம போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற சேர்த்து எல்லோரும் பேசினதும், அப்போ அங்கே ஒன்றை மாதிரி ஒரு கேவலமானவன் கூட சேர்ந்து நான் இருக்க விருப்பம் இல்லைன்னு அவங்க சொல்லும்போது, இந்த ஆளை ஹாஸ்பிட்டலில் விடிச்சு அடித்து வெளியே வரட்டணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு கதவை சாத்தினதுமே, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நான் மட்டும் இங்கே வரலைன்னா உன் நிலமை என்ன ஆகுறது, அவன் வந்துட்டு உன்னை பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது, அப்போங்க இதுக்கப்புறம் என் வீடு சின்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே 2 பேர் போய் சேர்ந்து இருக்கலான்னு சொன்னதும், நம்ம ஏன் சின்ன வீட்டில் இருக்கணும், பெரிய வீட்டிலே இருக்கலாம், வா போகலாம், அங்கே வந்துட்டு 50 மில்லியனுக்கு வீடு வாங்கலாம், என்கிட்ட 1 பில்லியன் காசு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு உண்மையிலே 1 பில்லியனான்னு சொன்னதும், ஆமாப்பா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்மன் மிஸ்டர் லூவை மீட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும், திரும்ப என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது, மேடம் வாங்க உள்ள, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு ஒரு வில்லா வந்து இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அந்த ஸ்டாங் பார்த்தா இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, இவட்ட வந்துட்டு பாத்ரூம் வாங்க கூட காசு இருக்காதுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு கோவமாயிட்டு போட்டு அடிச்சிடுறாங்க. தரங்கட்டவளே உனக்குலாம் அசிங்கமாலே அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது இதுன்னு பேசினதும், வாய மூடிட்டு பேசாமல் இருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்துட்டுருக்கு. அப்பாங்க இதுக்கெல்லாம் காரணமே அவள் தான், ஒரு குழந்தை வந்துட்டு ஒழுங்காக வந்து வளர்க்குறது கூட துப்புலாதவன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசினதுமே, ஒன்றை மாதிரி ஆளோட போய் கல்யாணம் முடிச்சா பார்த்தியா, அவள் தான் வந்துட்டு உண்மையிலே முட்டாள் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தாங்க கார்டு வாங்கிக்கோங்க, பேமெண்ட் பண்ணுங்கள், அந்த வில்லா எனக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே, பாருப்பா இவள் வந்துட்டு இப்போ வாங்க போகிறாளாம்மா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், அந்த ஆள் வந்துட்டு தேவையில்லாமல் அசிங்கம் பண்ணாதன்னு சொன்னால், அந்த ஹவுஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு காசு வேணும்ல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஷூலின்னு சொன்னதும் ஆக மாட்டுது. அப்போ அங்கே பார்த்தீங்கல்ல, நாங்கள் தான் சொன்னோம்ல இவளோட லெவலை பார்த்தீங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவள் வந்துட்டு ஃப்ராட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க, இது வந்துட்டு தப்பான கார்டு, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மாறுதலாக கொடுத்துட்டேன், ஏன்னா கிராசரி வாங்குறதுக்காக என் புருஷன் மாதத்துக்கு 1000 ரூபா காசு கொடுப்பான், அதில் தான் நான் எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு ஆக்கி போடணுமா அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்கானதுமே தூக்கி எழிஞ்சிட்டு, இதில் 38 யுவான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்ற
சொன்னதும் அங்கே இருக்கவங்க என்னப்பா 1000 யுவான் தான் பொண்டாட்டி கொடுப்பானா, அப்போ மிச்சம் சம்பாதிக்க காசெல்லாம் கூட இருக்க வந்த வப்பாட்டியா அவளுக்கு தான் கொடுப்பானா அப்படின்றத செய்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்டு என்னங்க பிளாக் கார்டு நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே இவெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கார்டு ஸ்வைப் ஆகாதுன்னு சொன்னால் அங்கே கார்டு வந்து ஸ்வைப் ஆகிருது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கார்டை கூட அது அவரோடது அவருக்கு சொந்தமானதுன்னு சொன்னதும் என்னதான் அவருக்கு சொந்தமானதா அப்படின்றத செய்து அவங்க வாங்கிக்கிறாங்க. இது என்னோட அப்பாவோட காசு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பாங்க பாவம் இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே மிஸ்டர் சேர்மனோட பக்கத்து வில்லா வாங்குவாங்களாம். இவங்களுக்கு அந்த லெவலுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. இந்த ஆள் பின்னாடி போக பார்த்ததுமே சார் அது விஐபி ஏரியா நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அதை வாங்காம விட்டுட்டு அப்படின்றத சொன்னதும் ஏன் எங்கே இருக்க அவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் கோவமாயிட்டு போகிறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்ட உங்கள் ஃப்ரெண்டு உண்மையிலேயே நீ சாதிச்சிட்டப்பா அப்படின்றத சொன்னதும் சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை இதுக்கப்புறம் வாழலாம் கண்டிப்பாக. நான் வந்துட்டு அவன் பண்ணதுக்கு அவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடுத்து என்ன பிளான் இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே பெரிய பிளான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் லூவை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த யாங்க என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லும்போது அந்த பார்ட்டியை காமிச்சா இங்கே பாட்டியை கூட்டிகிட்டு வந்தாலும் சுற்றிட்டு இருக்கான். இன்றைக்கி இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய வந்து பர்சன்னா அந்த லூ தான். அவரை மீட் பண்ணி எப்படியாச்சும் நான் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாயிரணும்னு சொன்னதும் அந்த லேடியுமே ஆமாப்பா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கினீங்கன்னா பெரிய லெவலுக்கு நம்ம ஆளாயிரலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தா அப்போ அங்கே நம்ம ஷூலின் உள்ளே வந்ததுமே இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஷூலின் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன மைண்டில் போயிட்டுருக்கு, நீ திரும்ப வந்துட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் முன்னாடி பின்னாடி சுற்ற வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி நீ ஆக்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்போ கிளவி ஆகி போயிட்ட, நீ என்ன இப்போ யங்ஸ்டர்ஸா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. இது மெடிக்கல் ஃபீல்டு, பட் ஒன்றை மாதிரி ஒரு மிஸ்டர்ஸ்க்கு இங்கே என்ன வேலை, இங்கே வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உடனே எங்கள் செக்யூரிட்டி கார்டு அந்த ஆள் கூப்பிட்டு இந்த லேடி வந்துட்டு இங்கே வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு வேமா பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப திமிரா பேசினதுமே மேடம் இன்விடேஷன் இருந்தால் கொடுங்க வெரிஃபை பண்ணணும்னு சொன்னதும் அவங்க மேடம் இன்விடேஷன் இருந்தால் கொடுங்க வெரிஃபை பண்ணணும்னு சொன்னதும் அவங்க இன்விடேஷன் கொடுத்தா அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு மேடம் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. விஐபி ஏரியா இந்த உள்ளே இருக்கு மேடம் சொல்லும்போது என்ன விஐபி ஏரியாவா மிஸ்டேக்காக இருக்கும், இவளை வந்துட்டு வந்து வெளியே துரத்துங்கன்னு சொல்லிட்டு பேசினா இப்போ மரியாதையோடு நீங்கள் வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீங்கள் வெளியே போய் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு சொன்னதுமே நாங்கள் இதுக்காகப்பட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறோம், இவளை வந்துட்டு ஆள் மாறிட்ட நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்னதும் இப்போ மிஸ்டர் லூவை வந்துட்டு மீட் பண்ணுறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இப்போ சண்டை போடாத நீ வாய முடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்ற சொல்லிட்டு சாரி கேட்கும் போதே எங்கள் மிஸ்டர் லூ வந்துடுறாரு. இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஷூலின்னு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசினா 2 நாய் வந்து குறைக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. பாங்க சரி வா உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு டச் பண்ணதும் ரொம்ப கோவமாயிட்டு இருந்தாலும் வா ஷூலின் இப்போ நீ வந்து வரவங்களே அடுத்ததுக்குள்ளே ஏதோ ஒரு பர்சனை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்க போலையே அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அப்பாங்க எவ்வளோ தைரியம் தான் நீ இப்போ என் ஹஸ்பண்ட் மேலே கை வைப்ப, நீ இப்படி ஓல்டான பர்சன் மேலே போய் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வெக்கங்கட்டவளே மிஸ்டர்ஸாக சுற்றிட்டு கேவலம் நம்ம பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் இந்த ஆள் அடிக்க வந்ததுமே லூ ரொம்ப கோவமாயிட்டு அடிச்சவங்க தள்ளி விட்டுறாரு. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது இவங்கள மாதிரி ஆள்கிட்ட வந்து இப்படி மரியாதை இல்லாமல் நடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன இவனை மாதிரி ஒரு ஆளை போய் வந்துட்டு லைஃப்பில் ஏற்றுட்டு இவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அந்த லேடி இன்னும் வாய்க்கு வந்தபடி அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கா. சேம்லெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேர் அங்கே பேசிகிட்டு இருக்கான். வாங்க நான் வந்துட்டு நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ வந்து வாய்க்கு வந்தபடி பேசி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலே பிளாக் லிஸ்ட் ஆயிடாத, அதுக்கு உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதும் உடனே அந்த ஷாங் பார்த்தா எங்களுக்கு மிஸ்டர் லூ வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நான் வந்து நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், இப்போ என் முன்னாடி நீ வந்து வண்டி போட்டு வந்து மன்னிப்பு கேட்க போகிறப்பாரு அப்படின்ற சொல்லிட்டு இருந்தால் பேசினதுமே அப்போங்க என்ன லூ நீங்கள் இப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னது மிஸ்டர் லூவா நீ வந்துட்டு இப்போ ஏமாத்திட்டு இருக்கியா, நீ லூவை வந்துட்டு பார்த்ததே இல்லை உடனே இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா அந்த வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக இன்னுமே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் இன்னும் யாருமே பார்த்தது கிடையாது, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு யார் இங்கே வந்து கூப்பிட்டது அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே பார்த்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளுக்கு இன்னைக்கு திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்திருக்க மிகப்பெரிய பர்சன் யாருன்னா ஷூலின் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. ஷூலின் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு ஆளானவங்க அப்படின்ற செய்யிட்டு
அங்கே வந்து இப்போ அவங்ககிட்ட பேச சொன்னதுமே சில செல்ஃபிஸ்க்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த லெவலுக்கு வந்துட்டு பரிதவிச்சு போயிட்டேன். பட் நான் திரும்பவுமே வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக நான் வந்து சாதிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க சேம்லெஸ் ஆனவா அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போய் பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே பாங்க நீ வாயை முடிட்டு பேசாமல் இருக்கே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேலே வந்துட்டு மிஸ்டர் லூ வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்போ அங்கே லூ அங்கே மேலே போனதும் ஐயோ இதான் பிரசிடென்ட் லூவான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர ஷாக் ஆகிடுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவருமே நீங்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் யாருன்னா ஸ்டூலின் தான். பர்சன் மேலே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாஸே ஆகாது. பட் ஆனால் இங்கே சில கருப்பாடுகளுமே இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நான் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு இந்த ஏங்க பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்றாங்க. நம்ம ஷூலினை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அவர் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுமே நான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன், கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே டீன் பொசிஷன்லேருந்து தூக்கி அங்கே வந்து வெளியே தூக்கிடுறாங்க. என் ரெப்படேஷன் என்ன ஆகுறது, நான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கெஞ்சினா அப்போ அந்த டாக்டர் வர்றாரு. நீ எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து டீச்சரு ஒரு டாக்டரு, நீ எவ்வளோ கேவலமானவே போ உன் பிள்ளைய வந்துட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்க என்னன்னு போய் பாரு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தால் போனால் செக்யூரிட்டி கார்டு அங்கே அந்த ஷாங்காயை வந்துட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. அப்பா ஃபைனலாக நீங்கள் வந்துட்டீங்களா, இப்போ என் மேலே கை வச்சதுக்கு உங்களை ஃபயர் பண்ண போகிறாரு எங்கள் அப்பான்னு சொன்னதும் உங்கள் அப்பனவே ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கியாச்சுடா, முதல் 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வெளியே போங்கன்னு சொன்னதும் என்னன்னு சிட்டி கேட்டாங்க. ஆமான்னு சொன்னதுமே ஐயோ என் புள்ள வந்துட்டு இப்படி புள்ளி பண்ணுறாங்க, முதல் நீங்கள் வந்து இப்போ என்னன்னு கேளுங்க அப்படின்ற சைட்டா அந்த லேடி பேசினதும் ஹஸ்பண்டவே துரத்தி விட்டாச்சு அப்படின்ற சொன்னதும் ஹஸ்பண்டை துரத்தியாச்சா என்ன இதுன்னு சொல்லி கேட்டதும் இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி, அன்னைக்கு தேவையில்லாமல் மிஸ்டர் லூவை பார்த்து வாய்க்கிலேயே பேசி தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, உன்னால் கடைசியில் இன்னைக்கு என்ன எல்லாமே கையை விட்டு போய் ஜாப்பும் போயிடுச்சுன்னு சொன்னதும் நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன வந்துட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே அந்த ஆள் போட்டு அங்கே அடிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு இருந்து எங்கள் அம்மா மேலே கை ஓப்பன் சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஸ்டூலியனோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாங்க அப்பா மேலே வந்துட்டு நீ கை வைப்பியாடான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்த ஆள் பேசினதுமே ஏய் நீ வந்து என்னோட அப்பா ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவங்க அம்மா உடனே என்னடா பண்ணிட்டு இருக்கா, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அம்மா எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்பா கிடையாதுன்னு சொன்னதும் வாயை மூடுறா போய் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்பாங்க நம்ம ஷூலியனோட ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி. அங்கே அதுக்கப்புறம் அங்கே என்னம்மா இது இந்த ஆள்கிட்ட போய் எதுக்காகம்மா காப்பாற்ற சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும் இப்போ என்ன பண்ண முடியும் எல்லாம் கையை வச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அம்மா பேசாமல் வந்துட்டு ஒரே விஷயந்தான் பண்ணணும், நீங்கள் போய் அந்த ஷூலினை வந்து எப்படியாச்சும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுங்கள், அந்த லேடி கண்டிப்பாக இந்த ஆள் கூட வந்துட்டா காசு எல்லாம் திரும்ப வந்துடும், நம்ம எப்படியாச்சும் இந்த ஆள் ஐஸ் பண்ணி நம்ம திரும்ப காசு எல்லாத்தையும் நம்ம கையில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதுவும் கரெக்ட் தான், இந்த கிழமை கூட சேர்ந்து எத்தனை நாளைக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசுகிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா மேலே அந்த ஆளுக்கே பிறந்த புள்ள கிடையாது, அந்த லேடி வேணுக்கிட்டே வந்து உங்களோட புள்ளன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இவனுக்கு தெரியாமல் இல்லை, இவனுக்கு தெரிஞ்சுமே காசு பறிக்கணுன்ற எண்ணத்துக்காக ரொம்ப சீப்பான ஒரு பர்சனாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டே அதே மாதிரி போய் எங்கள் கதவை நாக் பண்ணதுமே அங்கே நம்ம ஷூலின் கதவை திறந்ததும் கதவை உடைக்க போகிறாங்க. பார்த்துட்டு ப்ளீஸ்ப்பா நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுமே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அப்படி வந்துட்டு கல்யாணம் முடிச்சவங்க நடுவில் வந்திருக்கக்கூடாது, டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் எதுக்காக இப்போன்னு சொன்னதுமே ப்ளீஸ்ப்பா நீ அவரை வந்துட்டு காப்பாற்று, அவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற சொல்லிட்டு பேசுனதும் அப்போ உன் புள்ள அப்படின்ற சொன்னதும் இல்லை அதை பற்றிலாம் நான் பேச வரல, ப்ளீஸ் நீங்கள் மட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அதை கேட்டுட்டு அவங்க மனசுலேயே வந்துட்டு சிரிச்சுட்டு அடுத்த பிள்ளைய தான் புள்ள நினச்சி வளர்த்துருக்கான் பாரு முட்டா பையன் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு நான் மீட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னதுமே இந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சில பார்சல்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்காக தான் இதை கண்டுபிடிச்சி அனுப்பியிருக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கூட சேர்ந்து எப்பப்போ கூட இருக்கணுமோ அப்பப்போ இல்லாமல் அந்த லேடியோட சேர்ந்து ஒவ்வொரு அந்த இயருமே சுற்றிருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு எவ்வளோ நாள் நீ வந்துட்டு என்னை ஒரு முட்டாளாக்கி என் வாழ்க்கையவே ஜோக்காக மாற்றிருக்க, உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குடா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த லேடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலுக்கு வெளியே போய் அங்கே வந்துட்டு பேனர் வச்சு எல்லாத்துக்குமே முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு பேசினதும் என்னப்பா வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து பிங்க் கலரில் வந்து பேனர் வச்சுருக்காங்க, இது மிஸ்ட்ரஸ்க்கு வைக்கிறதாச்சே, வெட்டிங்னா ரெட் கலரில் வைப்பாங்க, யார் இங்கே அந்த மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது, யார் அந்த ஹோம் பிரேக்கர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது வேமா
தைரியமாக அந்த லேடி ஓடி வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், எதுக்காக பண்ணிட்டுருக்கோமா, உன்னோட இன்னைக்கு மரியாதையை கெடுக்க தான் வந்திருக்கோம், நீ எத்தனை நாள் போய் சொல்லி ஊர்க்குடியை கெடுத்திருப்ப அப்படின்ற சைட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆளோட சேர்ந்து ஆஃபர் இருக்குது அப்படின்ற சைட்டு என்ன விஷயம் செட்டு காமிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கான்னு செட்டு கேட்கும்போது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அந்த ஆள் இத்தனை வருஷமாக போய் சொல்லி ஏமாற்றிருக்கான். ரெண்டாவது நான் சிங்கிள்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே போய் சொல்லி ஏமாற்றிட்டு அங்கே பரிதாபத்தை சம்பாரித்து வேலை பார்த்துருக்கா. பட் அவளுக்கு வந்து வேற ஒருத்தையும் கூட ஆஃபர் இருக்குது, இந்த ஆளையுமே லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இத்தனை நாளாக போய் சொல்லி சிங்கிள் மதர்ன்னு சொல்லி நீங்கள் ஜாப் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படி தானே இவங்க சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் இவங்களோட உண்மையான வந்து கலரே இதான் போல் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, ஐய என்னப்பா இவங்கள மாதிரி ஒரு டீச்சர்லாம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கோவமானதும், அப்போ நான் ஒன்றும் சிங்கிள் கிடையாது, நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸ்லாம் இல்லை, இவ தான் மிஸ்ட்ரஸ்ன்னு சொன்னதும், அப்போ நீ மேரிடானவளா, அப்போ யார்ப்பா அந்த ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. சேம்லெஸ்ஸான உமன் இவன் சொல்லிட்டு அங்கே போர்டை கொண்டு வந்து வச்சா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சாங்கன்ற ஒரு பர்சனோட சேர்ந்து அந்த லேடிக்கு ஆஃபர் இருக்குது. அப்போ அங்கே அவங்க ஒய்ஃப் அங்கே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, அடிப்பாவி எப்படி உனக்கு தைரியம் இருக்குது, என் ஹஸ்பண்டை வந்து செடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவளை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வப்பாட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடறான். நீங்கள் வந்துட்டு இங்கே ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டுருக்கீங்களா, மரியாதையோட இங்கேருந்து போங்க, ஸ்கூலோட ரெப்புடேஷனை கெடுத்துட்ருக்கீங்க, இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொன்னதும், போலீஸில் பிடிச்சி கொடுப்பியா, சரி ஓகே பிடிச்சி கொடு, ஏனேட்ட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே, சாங்காய் வந்து உன் பையன் தானே, இவன் வந்து போய் சொல்லி அந்த யாங்கோட புள்ளன்னு இத்தனை வருஷமாக வளர்த்துட்ருக்காளே, அங்கேயும் காசை பிடிங்கி இங்கேயும் காசை பிடிங்கி இதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் பாருங்கன்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இந்த லேடிக்கு இவன் கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே நீ வந்துட்டு இப்போ சாரி கேட்கணும்னு சொல்லும் போதே அங்கே அந்த டீன் வந்துட்டு குச்சை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே இந்த சாங்காய் வந்து குச்சை பிடிங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் அடிப்படான்னு கோவப்பட்டுட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு ஷூலின்ட்டாங்க கெஞ்சிட்டே பின்னாடி போனால் உடனே அங்கே அவங்க பொண்ணு வந்துடுறா. அப்பா தயவு செஞ்சு நீங்கள் போய் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, வாயை மூடுங்க, எங்கள் பொழப்பையும் நார் அடிச்சிடாதீங்கன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு அங்கே சில திங்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு ட்ராமா பண்ணிச்சேக்கா, நான் உங்களுக்காக தான் அந்த மேங்கோ பைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சேர்த்து கொடுக்குறா. மேங்கோ பைஸா, எனக்கு அது அலர்ஜி ஆச்சேம்மா, நீ யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிச்சுன்னா கூட சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுமே அவங்க பிடிக்கிறாங்க. அம்மா நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு மூஞ்ச திருப்பிட்டு பேச இருக்காதீங்க, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ அப்பாவையும் பார்த்துட்டு என் பிள்ளையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்குறா. கேள்வி இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னதும் கையெடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. ப்ளீஸ்மா என் பிள்ளைக்காக வச்சும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டதுமே அப்பாங்க அந்த குழந்தைய நினச்சிட்டு அவங்களுக்கு கவலை ஆயிட்டுருக்கு. நீ வந்துட்டு வந்து எந்திரி அப்படின்றத சொன்னதுமே அம்மா அப்பா என்னை மன்னிச்சிட்டீங்களான்னு சொன்னதும் அப்போ அவங்களுக்கு மன்னிக்கலாம் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக பார்த்துட்டு நீ வந்து பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ நான் அவங்க கூட சேர்ந்து வந்து இங்கே இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்துட்டு இங்கே இருக்கலாம், பட் ஆனால் நான் உனக்கு 3 வேளைக்கு சமைச்சு போட்ட மாதிரி போட்டுட்டு ஒன்று நான் வந்துட்டு கவனித்து பார்த்துக்குவேன், நான் இந்த வீட்டில் ஒரு நானி மாதிரி இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்கக்கூடாது, நீ வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு பிள்ளை நீ தான் பார்த்துக்கிறணும், நீ உன் ஒர்க்கையும் போய் கண்டினியூ பண்ணிக்கணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் ஓகேமான்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஷோலின்னு பார்த்தா என் லைஃப்பை வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் வாழவே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த ஆளை பார்த்தா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தால் அங்கே கார்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு மேடம் இங்கே ஒரு ஃபேடலைஸான பர்சன் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் யாரும் தெரியல, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஹாப்பி ஆகிட்டு கிளம்புனா அவங்க ஃப்ரெண்டு என்னை மட்டும் எங்கே விட்டுட்டு போகிற, நான் வராமல் எப்படி நீயா வந்து ட்ரிப்புக்கு போவேன்னு சொன்னதும் நீ என்னப்பா நீ பிஸியாக இல்லையான்னு சொன்னதும் எனக்கு என்ன பிஸி, உன் கூட சேர்ந்து வர்றதா எனக்கு சந்தோஷமேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு தன்னோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க லைஃப்பை சந்தோஷமாக இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பிடிச்ச மாதிரி வாழ போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ட்ராமாவில் எல்லாத்துக்குமே கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்க பொண்ணை மாதிரி ஒரு ஆளெல்லாம் போய் எப்படி மன்னிக்கலாம், பெத்த தாயை யூஸ்லெஸ்ன்னு சொன்னவா அவளை போய் மன்னிச்சு ஏற்றுக்கணுமா, ரெண்டாவது அந்த குழந்தைக்காக மன்னிச்சிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணுமே அவங்க பண்ணுற தப்பெல்லாம் கூட சேர்ந்து அவங்க கூட போய் பார்ட்டி பண்ணிட்டு சுற்றுனவ தான். ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.